السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 20 கிதாபு ஸலா. அல்ஹம்துலில்லாஹ். 19 பாடங்களை கடந்து நாம் இன்று ஒரு புதிய கிதாபு ஸலாத், புதிய பாடமான கிதாபு ஸலாத்தினுடைய பாடத்தில், அதுவும் இந்த கிதாபினுடைய 20ஆம் நாள் பாடத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ராக்கிப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி தங்கள் நன்கொடைகளை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் செல்வோம். அதற்கு முன்பதாக இன்றைய 20ஆம் நாள் பாடத்தினுடைய பாடச் சுருக்கத்தை நாம் காண்போம். முதலாவதாக நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகின்றது, இந்த கிதாபில் நாம் முன்னாடி சொன்னோம் கிதாபு ஸலாத் என்பதாக. முந்தைய பாடத்தினுடைய சில பகுதியில் எஞ்சியிருப்பதன் காரணமாக, ஓரிரு வரிகள் இருப்பதன் காரணமாக அதை பார்த்து விட்டு நாம் முதலாவதாக அடுத்ததாக அந்த பாடத்திற்குள் நுழைவோம். என்னவென்று சொன்னால், எதை கொண்டு சுத்தம் செய்தல் கூடாது, எதை கொண்டு சுத்தம் செய்தல் கூடாது. சில காரியங்கள் இருக்கு, சில பொருள்கள் இருக்கு. அந்த பொருள்களை கொண்டு நாம் என்ன செய்வது, சுத்தம் செய்வது கூடாது. அப்பேற்பட்ட பொருள்கள் என்னவென்பதை பற்றி தான் முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது பாபுல் அஜ்னாஸ் முன்னால் சென்ற பாடத்தினுடைய சில எஞ்சிய பகுதிகளை தான் இங்கே நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக தொழுகையின் அடுத்ததாக தொழுகையின் அடுத்ததாக இந்த பாடத்தினுடைய பாடமான தொழுகையின் நேரங்கள். அதாவது கிதாபு ஸலாத்தில் முதலாவதாக தொழுகையின் நேரங்கள், எப்பொழுதெல்லாம் தொழுகையினுடைய நேரமும் ஆரம்பமாகிறது, எந்த நேரத்தில் முடிகிறது என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் விரிவாக தெளிவாக பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், நாம் கிதாபை வாசித்து பாடம் படிப்போம். அதாவது நாம் சொன்னதை போல் முன்னால் எஞ்சிய பாடத்தினுடைய சில வரிகள் தான் இப்போது நாம் பார்க்க போகின்றோம். மாயம்னோ பீல் இஸ்திஞ்சாவ், எதை கொண்டெல்லாம் சுத்தம் செய்வது என்னவாகும், நமக்கு தடையாகும் என்பதை பற்றி தான் நாம் முதலாக பார்க்க போகின்றோம். பாருங்கள், ஒலா எஸ்தஞ்சி ஓ, ஒலா எஸ்தஞ்சி ஓ, என்ன செய்யாது, ஒலா எஸ்தஞ்சி, என்னது, ஒலா எஸ்தஞ்சி, சுத்தம் செய்ய மாட்டான். பி அவு மீன், எதை கொண்டு, எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்ய மாட்டான். எனது எலும்புகளை கொண்டு என்ன சுத்தம் செய்ய வேண்டாம். அப்ப எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்வது என்பது மார்க்கத்தில் கூடாத ஒன்று. என்ன சொல்வார்கள் என்றால், எலும்புகள் என்பது ஜின்களுடைய உணவாக இருக்கின்றது என்பதன் காரணமாக, அவைகளை கொண்டு நாம் என்னது உணவுப் பொருளாக இருப்பதன் காரணமாக அவைகளை கொண்டு செய்வது கராஹத்தாக இருக்கின்றது, விரும்பத்தக்கதாக இல்லை. அடுத்தபடியாக சொல்வார்கள், எலும்புகளை கொண்டு நாம் சுத்தம் செய்வதன் மூலமாக நம்முடைய உடல்களில் ஏதேனும் பாதிப்புகள் உண்டாகிடும், கீறி கிழித்து விடும் என்பதன் காரணமாக அவைகளை கொண்டு இந்த உறுப்புகளை சுத்தம் செய்வது நமக்கு என்னது கூடாதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஒலாபி ரவுசின், புழுக்கைகளை கொண்டு சுத்தம் செய்வது. ஒரு சில இடத்துல புழுக்கைகள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், புழுக்கைகள் சுத்தம் என்பதாக சொல்வார்கள். மாயா குலாம மாயா கயிறு மாயா குலாம, அது பெரிய பஸ்களே வரும், புழுக்கைகள் நஜஸ் என்பதாக. முன்னாடியுடைய பாடங்கள்ல நம்முடைய இமாம் சொல்லவில்லை, ஆனா சில கிதாபுகள்ல ரவுஸை பத்தி சில விளக்கங்கள் தெளிவாக சொல்வார்கள். அபூனிஃபாம் இடத்துல ரவுஸுங்கிற நஜஸ், மற்ற இமாம் இடத்துல ரவுஸ் என்பது நஜஸ் இல்லை என்பதாக தெளிவாக வரும். இப்போ என்னது, யாரிடத்துல ரவுஸ் நஜஸ் இல்லை, அதாவது ரவுஸுகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பொதுவாக என்ன செய்யக்கூடாது, சுத்தம் செய்யக்கூடாது. ஏன், அது நஜஸா இருப்பின் காரணமாக தான் அதை கொண்டு சுத்தம் செய்ய, நஜஸை கொண்டு நஜஸ் என்ன செய்ய முடியாது, சுத்தம் செய்ய முடியாத காரணமாக ரவுஸ்களை கொண்டு போய் அடுத்து தாகிர் இருக்கும் அவங்க இடத்துல பண்ணிக்கலாம். தாகிர் இல்லாதவங்க, ஆனால் தாகிரா கொண்டு பண்ண முடியாது. ஏன், அது காய்ந்திருப்பதன் காரணமாக சுத்தம். இப்போ அதை என்ன செய்ய முடியாது, திரும்ப நஜஸில் கொண்டு போய் வைக்கும் போது அது நனைஞ்சிரும். அப்படிங்கிற ரீதியில் நினைச்சிடுவாங்கன்னா அது கிடையாது. பொதுவா தாகிருன்னு சொன்னவங்க இடத்துல அதை கொண்டு சுத்தம் செய்யலாம். இப்ப யார் இடத்துலாம் சுத்தம் இல்லையோ அவங்க இடத்துல என்னது, ரவுசை கொண்டு நஜஸை சுத்தம் செய்வது கூடாது. அடுத்து பாருங்க, வலாபி துஆமின், உணவுகளை கொண்டு. உணவை கொண்டா என்னங்க, உதாரணமா சப்பாத்தி இருக்கு, இந்த மாதிரி எதெல்லாம் வச்சு துடைக்க முடியுமோ அந்த மாதிரியான உணவுகள் இருக்கு. இல்லை ஒரு ரெண்டு பிஸ்கட் இருக்கு,
இந்த மாதிரியான உணவுகளை கொண்டு என்ன செய்யலாம், நம்ம சுத்தம் செய்யலாமான்னு கேட்டா கண்டிப்பா சுத்தம் செய்யுது கூடாது. அப்ப அந்த ஒரு உணவுகளை கொண்டு நம்ம செய்து சுத்தம் செய்வது நமக்கு கூடாதாக இருக்கின்றது. ஒலா எஸ்தஞ்சி பி அல்மீன், எலும்பை கொண்டும் செய்ய மாட்டான். ஒலா பி ரௌசின், குடுக்கைகளை கொண்டும் செய்ய மாட்டான். ஒலா பி துவாமின், உணவுகளை கொண்டும் என்ன செய்ய மாட்டான், சுத்தம் மாட்டான். ஒலா பி யமீனிஹி, அதாவது அவனுடைய வலது கரங்களை கொண்டும் சுத்தம் செய்ய மாட்டான். சுத்தம் செய்வது என்னது, அவனுடைய வலது கரங்களை கொண்டு சுத்தம் செய்ய. இன்னும் சில கிதாபுகள் சொல்லித் தருவார்கள், எந்த ஒன்றெல்லாம் சங்கையாக இருக்கின்றது, உணவை கொண்டு செய்கிற காரணம் என்ன, உணவை கொண்டு செய்ய அது சங்கையான பொருள், அது ரிஸ்கான ஒரு பொருள், அது மதிக்கப்படக்கூடிய ஒன்று, பரக்கத்தான ஒன்று, அதை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நாம் சுத்தம் செய்யக்கூடாது. இன்னும் சொல்லித் தருவார்கள், எந்த ஒன்றெல்லாம் மதிக்கப்படக்கூடிய பொருளாக இருக்கின்றதோ, கிதாபுடைய பேப்பர்களில் இருந்தும் பட்டாடைகள் போன்ற மதிக்கத்தக்க கூடிய ஒரு பொருள்கள் இருக்கும் அல்லவா, அந்த பல்களை கொண்டும் சுத்தம் செய்யக்கூடாது என்பதாக நமக்கு ஷரகுகளை சொல்லித் தருவார்கள். ஜௌஹர் தவீர் போன்ற பல கிதாபுகளையும் பல ஷரகு கிதாபுகளையும் சொல்லித் தரக்கூடிய விஷயம்தான், எந்த பொருளெல்லாம் கண்ணியமாக கணிக்கவிடுமோ அந்த பொருளை கொண்டு கழுவாமல் சுத்தம் செய்யாமல் இருப்பது என்னவாக இருக்கின்றது, நமக்கு சிறந்த விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. அப்ப வலாபிய மீனி என்னது, வடகிழங்களை கொண்டும், அதாவது வலது கரங்களை கொண்டும் சுத்தம் செய்ய மாட்டான். பொழுது இந்த பாடம் எனது அஜீசனுடைய பாடம் முடிவடைகின்றது. அதற்கடுத்து ஒரு சிறிய இடைவெளி விடுவதற்கு பின்னால் இந்த கிதாபினுடைய கிதாபு ஸ்வலாத் என சொல்லப்படக்கூடிய தொழுகையினுடைய கிதாப் என்னது. ஏன் முன்னாடி பார்த்தெல்லாம் பாபு பாபு என்று சொல்லிட்டு வந்தாங்க, இங்க கிதாபு சலாத்துன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், இது சலாத்தினுடைய பல பாபுகளை அடக்கி இருப்பதன் காரணமாக. நாம் முன்னாடியே கிதாபுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம், பல பாபுகளும் பல ஃபஸ்ல்களும் சேர்ந்த ஒன்றுக்கு தான் கிதாப் என்பதாக சொல்லப்படும். அப்ப தொழுகையினுடைய பல ஃபஸ்ல்கள் பல பாபுகளை உள்ளடக்கிய பாடமாக இருப்பதன் காரணமாகத்தான் கிதாபு சலாத் என்ற தலைப்பை இங்கும் முஸ்லிம் அவர்கள் இட்டிருக்கின்றார்கள். அப்ப கிதாபு சலாத் என்ன செய்தார்கள், முதலாவதாக தண்ணீர்களுடைய வகைகள், சுத்தம் செய்வதனுடைய வகைகள் எல்லாம் கூறி முடித்து முழுமையாக கூறி முடித்ததற்கு பின்பதாக இப்பொழுது என்ன கொண்டு வந்திருக்கார்கள், தொழுகை பற்றி, அதாவது இந்த இஸ்லாத்தினுடைய முதல் கடமையான தொழுகை பற்றியான பாடத்தை இங்கு அமைத்திருக்கின்றார்கள். அதன் நஜஸ்கள் எல்லாம் முன்னா சொன்ன காரணம் என்ன, அதிவையினுடைய கண்டிப்பான ஒன்றாக இது, அதாவது தொழுகை வேண்டும் என்று சொன்னால் நஜஸுடைய விஷயங்களிலிருந்து முழுமையாக நீங்கி இருப்பதன் காரணமாக தான் அதை முன்பதாக சொல்லி, அதற்கு பின்பதாக அதை கொண்டு உண்டாகக்கூடிய சலாத்தை அடுத்தற்கு பின்பதாக கூறுகின்றார்கள். என்ன கவனிக்கணும், அப்ப சொலாத், இங்க சொலாத்துனா அசல்ல என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், சலாத்தை கொண்டு துவா என்பதுதான் முன்னால் இதற்கு கூறப்பட்டது. இப்ப இங்க என்ன வேணா, இங்க சொலாத்தை கொண்டு நோக்க துவா என்பது கிடையாது. சொலாத்தை கொண்டு என்னது, துவா என்பது அசலன் மானா கிடையாது. இங்க சொலாத் என்பது அர்பானும் மசூசா, ஒரு குறிப்பிட்ட ருக்குன்களை செய்வதுதான் தொழுகை. இங்கே கிதாபின் சொலாத்தை கொண்டு நோக்க குறிப்பிட்ட ருக்குன்களை செய்வதுதான் சொலாத். அந்த துவா கூடிய அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிதாபு சொலாத்தி தொழுகையினுடைய கிதாபாக இருக்கின்றது முதல் பாடம். அப்ப பாருங்க, இப்ப இந்த கிதாபு சொலாத்துல இப்ப தொழுகையை பற்றி ஆரம்பிக்கும் பொழுது இந்த முஸ்தலிஃபா சொன்னா, தொழுகை எப்ப தொழுகணும், எந்த தொழுகை, ஒவ்வொரு தொழுகை, அப்ப 5 நேர வக்துகள் இருக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில, 5 நேர கடமை தொழுகைகள் இருக்கின்றது. அப்ப அதனுடைய நேரத்தை கொண்டு முதலாவதாக இமாம் அவர்கள் இந்த பாடத்தை துவங்கிறார்கள். பாருங்க, இங்க அழிந்திருக்கிறதா பின்னால பாருங்க, வக்துல் ஃபஜ்ர் என்பதுதான் இந்த பாடம். முதலாவதாக ஃபஜ்ருடைய வக்தை பற்றி முதலாவதாக சொன்னாங்க பாருங்கள். அவ்வல் வக்தி சுபஹி, சுபஹை கொண்டு நோக்கம் என்னது, ஃபஜ்ர், அதாவது சுபஹினுடைய ஆரம்பம் நேரமாகிறது. இதா தொல அல் ஃபஜ்ரு சானி, இரண்டாவது ஃபஜ்ர் என்னது, இரண்டாவது ஃபஜ்ரு உதயமான, இதா தொல அல் ஃபஜ்ரு சானி, இரண்டாவது ஃபஜ்ர் உதயமானால் அதுதான் என்னது, சுபஹினுடைய ஆரம்ப நேரமாகும். ஃபஜ்ருஸ்தானினா என்னங்க, அதுதான் சொல்லுவாங்க பாருங்க. ஃபஜ்ருஸ்தானி என்று சொன்னால் அதுவாக பயாவும், அது ஒரு வெண்மையாகும். இப்படிப்பட்ட வெண்மை மேல்வானத்தில் உண்டாகக்கூடிய, உதிக்கக்கூடியதா மேல்வானத்தில் உண்டாகக்கூடிய ஒரு வெண்மை, அதாவது சொல்வார்கள் ஃபஜ்ரே சாதிக், ஃபஜ்ரே காதிப் என்பதாகவும் சொல்வார்கள். ஃபஜ்ரே அவ்வல், ஃபஜ்ரே சானி என்பதாகவும் சொல்வார். ஃபஜ்ர் அவ்வல், ஃபஜ்ரு சானி ரெண்டும் ஒண்ணுதான், அதாவது ரெண்டு வேற வேற. அதற்கு ஒரு மாற்று பேர் தான் என்னது, ஃபஜ்ரு சாதிக், ஃபஜ்ரு காதிப். ஃபஜ்ரு காதிப் என்பதுதான் என்ன சொல்வார்கள், ஃபஜ்ரு அவ்வலுக்கு சொல்வார்கள். ஃபஜ்ரு அவ்வல் என்று சொன்னால் இந்த ஃபஜ்ர் உதயமாவதற்கு முன்பதாக மேல்வானத்தில் ஒரு, அதாவது என்னது, லைட்டான ஒரு என்னது, ஒரு வெண்மை தெரியும். அப்ப அந்த வெண்மையை தெரிஞ்ச என்ன செய்யக்கூடாது, நம்ம ஃபஜ்ர் நினைச்சக்கூடாது. அதாவது ஃபஜ்ரு அவ்வலுக்கும் ஃபஜ்ரு சானிக்குள்ள வித்தியாசம் என்று சொன்னால், மேகத்தில் தெரியக்கூடிய வெண்மை இனமாக நீண்ட கோடுகளாக என்னது பறந்திருக்கும், மொத்தமா பறந்திருக்குங்காதான் அது ஃபஜ்ரு சானி. மெல்லிசா மென்மையாக சின்ன கோடு மாதிரி தெரியக்கூடியது என்னது, ஃபஜ்ரு அவ்வல். அப்ப அந்த ஃபஜ்ரை கொண்டு நம்ம என்ன சொல்றோம், அது வந்து தஹஜ்ஜுடைய நேரம். அப்ப அதெல்லாம் போனதற்கு பின்பதாக ஃபஜ்ருே காதிப் என்று சொல்லக்கூடியதா ஃபஜ்ருல்
சாணி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிழமையோட ஃபஜ்ரு சாணி, இரண்டாவது ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் வந்தால்தான் எனது ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது. அப்ப அந்த ஃபஜ்ருல் அவ்வல்னா என்ன? பயாலும் முக்தரன் ஃபில் உஃபுகி, மேல் வானத்தில் தெரியக்கூடிய ஒரு வெண்மை, அதாவது முக்தனா பறந்து விரிந்து தெரியக்கூடிய ஒரு வெண்மை. பாருங்க, இதுதான் என்னது ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரம். ஃபஜ்ரு காதிபு பின்னாடி உண்டாகக்கூடிய ஃபஜ்ரு சாணி தான் என்னது? முதலாவது அதனுடைய சுபுகினுடைய ஆரம்ப நேரமாகிறது. வாஹிர் வக்திஹா, அந்த ஃபஜ்ருடைய இறுதி நேரமாகிறது. மாலம் தத்லுஇ ஷம்சு, சூரியன் உதிக்காத காலம் வரை. அப்ப சூரியன் எப்பொழுதுதான் உதித்து விடுகின்றதோ அப்பொழுதே என்னவாகி விடுகிறது? ஃபஜ்ருடைய நேரம் முடிந்து விடுகிறது. அப்ப சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக இந்த பேருந்து சொல்லுவாங்க, அதாவது சூரியன் உதிப்பதற்கு ஒரு 5-4 முன்னாடி செய்ய வேண்டும், நாம் முடித்துக் கொள்ள என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் சூரியன் உதிக்கும் வரை நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றது, அதனால் ஃபஜ்ருடைய தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். ஃபஜ்ரே சாணியிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை நாம் என்ன தொழுகலாம்? ஃபஜ்ருடைய நேரங்களை, ஃபஜ்ருடைய தொழுகைகளை நாம் தொழுது கொள்ளலாம். அந்த நேரமாக இருக்கின்ற ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, அவ்வளு வக்தி, அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும்? லுஹருடைய வக்தை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, அவ்வளு வக்தில் லுஹரி, அவ்வளு வக்தில் லுஹரி, லுஹருடைய ஆரம்பம் நேரமாகிறது. இதா ஜாலத்தி ஷம்சு, சூரியன் நீங்கினால். ஜாலத்தி ஷம்சு, சூரியன் நீங்கினால் என்னங்க? அதாவது சூரியன் உதித்து 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 எதிர்த்து என்ன செய்யும் என்று சொன்னால் உச்சிவானத்தின் வரை எட்டும். அந்த உச்சிவானத்தில் எட்டக்கூடிய சமயத்தில் நாம் தொழுகுவது என்னவா இருக்கின்றது? கராகத்தாக இருக்கின்றது. அப்ப உச்சியை அடைந்ததற்கு பின்பால் சாயத் தொடங்கும். என்னது? சூரியன் சாயத் தொடங்கும். உச்சியிலிருந்து சூரியன் நீங்கியதான் ஜாலத்துல என்னது? உச்சியிலிருந்து நீக்குவது. ஜாலத்தை சம்சு, சூரியன் உச்சியிலிருந்து நீங்கினால், அதான் என்னது? நீங்கினால் தான் என்னது? அதோடைய அவ்வளவு வக்த ஆரம்பமாகிறது. வேற அவ்வளவு வக்த ஆரம்பமாகிறது எப்ப? சூரியன் நீங்கினால். உச்சியிலிருந்து நீங்குவதுதான் என்னது? அவ்வளுகருடைய அவ்வளவு வக்தாக இருக்கின்றது, ஆரம்ப நேரமாக இருக்கின்றது. ஆகிர் வக்தியா, அந்த லுகரனுடைய இறுதி நேரம் என்பது என்னது? அதனுடைய இறுதி முடிவு நேரம். ஆகிரானது இறுதி நேரமோட முடிவு நேரமாகிறது. இந்த அபி ஹனீஃபத்த, அபு ஹனீஃபா இமாமிடத்திலே இங்கே லுகருடைய நேரத்தின் பிரகாரம் ரெண்டு கவுல் வரும். அதாவது முதலாவதாக இமாம் அபு ஹனீஃபாவுடைய கவுலின் பிரகாரம் இந்த அபி ஹனீஃபத் அபி ஹனீஃபாவின் இடத்திலே அதனுடைய இறுதி நேரமாகிறது. இதா ஸ்வாரலில்லு குல்லி ஷைஇன் மிஸ்லைஹி சிவா ஃபஇஸ்ஸவாலி, ஜவாலுடைய நீங்களாக அந்த பொருளினுடைய, ஒரு பொருளினுடைய அந்த பொருளினுடைய நிழல் 2 மடங்காக ஆகும் வரை. இதா சார் லில்லு குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளினுடைய நிழல்களும் ஆனால், இதா சார் ஆனால் எனது மிஸ்லைஹி, அதை போன்று 2 மடங்கு ஆனால், அந்த பொருளை போல 2 மடங்கு ஆகும். ஆனால் சிவா ஃபஇஸ்ஸவாலி, அதாவது ஜவாலுடைய நிழல் போக, அதாவது ஜவாலுடைய நேரத்தில் நிழல் இருக்காது, ஜவாலுடைய நேரத்தில் நிழல் என்பது இருக்காது. ஆனால் சில காலங்களிலே இந்த ஜவாலுடைய நேரத்தில் நிழல் உண்டாகும். அப்ப அந்த ஜவாலில் உண்டாகக்கூடிய நிழலை கழித்தது போக அந்த பொருளுடைய 2 மடங்கு அளவுகள் நிழல் ஆகும் வரை லூரினுடைய இறுதி வக்த் என்பது இருக்கின்றது. யாரிடத்திலே? இமாம் அபு ஹனீஃபா இடத்திலே. அப்ப சூரியன் ஜவாலானதிலிருந்து ஒரு பொருளை நாம் சூரியனுக்கு வெட்ட வெளியில் வைக்கும்போது அந்த பொருளுடைய அளவு நிழல் 2 மடங்காக ஆகும் வரை, அது வரைக்கும் எந்த நேரம் பிடிக்கின்றதோ அது வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம்? லுகருடைய நேரம் இது முடிவு நேரமாக இருக்கின்றது. அப்ப அதுவரை என்ன செய்து கொள்ளலாம்? லுகரை தொழுது கொள்ளலாம். அப்ப ஒரு ஷையினுடைய ஜவாலுக்கு இருக்கக்கூடிய நிழல் போக அந்த ஷையினுடைய நிழல் 2 மடங்காக ஆகும் வரை தான் என்னது? ஆனால் அதுதான் என்னது? அந்த ஆகிர் வக்தாருக்கு லுகரினுடைய இறுதி நேரமாக இருக்கின்றது இடத்துல இமாம் அபு ஹனீஃபா அவர்களிடத்திலே. அதே அடுத்து பாருங்க, இது இன்னொரு கவுல் சொல்லுவாங்க இங்க. வகால அபு யூசுப், வகால அபு யூசுப் அவர்கள் கூறுவார்கள், முகமது அவர்கள் கூறுவார்கள், இதா ஸ்வாரதில்லு குல்லி ஷைஇன் மிஸ்லஹு, இதா ஷாரதில்லு, இந்த நிழல் ஆனால், குல்லி ஷைஇன், ஒவ்வொரு ஷையினுடைய நிழல், இந்த நிழல் ஆனால், மிஸ்லஹு, அந்த ஷையினுடைய மிஸ்லை போன்று, அதாவது 2 மடங்குலாம் ஆக தேவையில்லைங்க. அதனுடைய அந்த பொருள் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு என்னது நிழல் உண்டானாலே போதும்.
அந்த அளவான நிழல் உண்டானாலே போதும். அது வரைக்கும் தான் இந்த லுகருடைய நேரம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் ஹனஃபியாக்கள் இடத்திலே லுகருடைய வக்து நீண்டதாக இருக்கிறது காரணமாக தான் அசருடைய ஆரம்ப நேரமாகிறது. 4:15 4:30 4 அப்படின்னு கொஞ்சம் தாமதமாக போகுது. அதே ஷாஃபியாக்கள் இடத்திலையும் என்னது இந்த அபு யூசிமாம் முகமது இமாமுடைய கவுல் தான் என்னது ஷாஃபியாக்கள் இடத்திலையும் என்னது அவங்கள்ட்ட இந்த ஷெய்யினுடைய தில்லு 1 மடங்கு ஆனாலே போதும், 2 மடங்கு ஆக தேவையில்லை. அந்த பொருளுடைய அளவே என்னது நிழல். ஆனால் அவரிடத்திலே லுகருடைய வக்தினுடைய முடிவு நேரமாக இருக்கின்றது. ஆனால் அபு ஹனீஃபா இடத்தில் என்னது 2 மடங்கு ஆகணும். அது இதை கொண்டுதான் ஃபத்துவாக இருக்கின்றது. அப்ப நமக்கு சில சமயங்கள் சில நேரங்கள்ல நமக்கு கிட்டா நேரங்கள் பயணம் போகின்றோம் வக்த பாக்கக்கூடிய நேரத்துல இப்ப இவங்களுடைய கவுல் பிரகாரம் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், அந்த அடிப்படையில் வைத்து நம்ம என்ன செய்துக்கலாம், அந்த 3:30 3:45 நேரத்தில் என்ன செய்து கொள்ளலாம்னா சரி தொழுதுக்கலாம்னா அது இந்த 2 சாஹிபீங்களுடைய கவுலங்கள் கொண்டு வைத்துதான் தொழ முடியும். ஃபத்துவா எது என்ன இருக்கு, ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்கு ஆகும் வரைதான் லுகருடைய முடிவு நேரமாக இருக்கின்றது. அப்ப ஆரம்ப நேரம் என்னது, ஜவால் நீங்கியிலிருந்து அதனுடைய பொருளுடைய நிழல் 2 மடங்கு ஆகும் வரை லுகருடைய எனது முடிவு நேரமாக இருக்கு. அப்ப இதுதான் லுகருடைய நேரம். இதுல வரைக்கும் சொல்லலாம் லுகருடைய வக்துகள் தொழுதுக்கலாம். அடுத்து 3வது பாருங்க, அவ்வல் வக்தில் அசரி அசரனுடைய ஆரம்ப நேரமாகிறது. இதா ஹரஜ வக்து ஹரி அலா கௌலைனி 2 கவுளுகளின் அடிப்படை, இரண்டு சொற்களின் அடிப்படையில் மேலே சொன்னார்களோ 2 கருத்துகளின் அடிப்படையில் இங்க மேல் சொன்ன ஒரு 2 கருத்துகளின் அடிப்படையில் லுகருடைய வக்து எனது வெளியினார். அப்போ முதலாவது அபு ஹனீஃபாவுடைய கவுல் பிரகாரம் என்ன, ஒரு ஷெய்யினுடைய வில்லு 2 மடங்காக ஆனதற்கு பின்னால் அப்ப 2 மடங்கு ஆயிருச்சு, அதோட என்ன முடிஞ்சிடும், வக்துடைய லுகருடைய வக்து முடிஞ்சிடும். அப்ப என்ன வக்து ஆரம்பிச்சிடும், அசருடைய வக்து ஆரம்பிச்சிடும். அப்ப அதுதான் அசருடைய ஆரம்ப நேரமாக இருக்கின்றது. இமாம் சாஹிபையினுடைய கவுல் பிரகாரம் என்னது, ஒரு நிழல் முடிஞ்சு விட்டால் என்னவாகிவிடும், லுகருடைய வக்து முடிந்து அசருடைய வக்து நேரமும் ஆகிவிடும். அப்ப 2 பிரகாரம் என்னது, இங்க 2 கவுலின் அடிப்படையில் வக்தினுடைய லுகருடைய அசருடைய வக்து ஆரம்பமாகிறது. பாருங்க, வாஹிர் வக்திஹா அந்த லுகரினுடைய இறுதி நேரமாகிறது. மாலம் தரிபு ஷம்சு சூரியன் மறையும் வரை, அதாவது மாலம் தரிபு ஷம்சு சூரியன் மறையாமல் இருக்கும் காலம் என்னது, மாலம் தரிபு ஷம்சு சூரியன் மறையாமல், லம் தரிப்னா குருப்னா எனது மறைவது, மாலம் தரிபு ஷம்ஸ்னா சூரியன் மறையாமல் இருக்கும் வரை, சூரியன் மறையாத காலம் வரை எனது அதனுடைய இறுதி வக்தாக இருக்கின்றது. அப்ப 2 கவுல் பிரகாரம் ஆரம்ப நேரமாகிறது. அதிலிருந்து சூரியன் எப்பொழுது மறையுமோ அது வரைக்கும் நாம் என்ன செய்து கொள்ளலாம், அசருடைய வக்து நேரமாக இருக்கின்றது, அதன் வரைக்கும் நாம் என்ன செய்து கொள்ளலாம், அசருடைய நேரத்தை நாம் அசருடைய தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம். அடுத்து பாருங்க, இப்ப 3 நேர வக்துகள் நாம் பார்த்து விட்டோம். அப்ப அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் மஹரிபினுடைய நேரத்தை நாம் பார்க்க போகின்றோம். பாருங்க, அவ்வலுல் வக்தி அவ்வலு வக்தில் மஹரிபினுடைய ஆரம்ப நேரமாகிறது. இதா கரபதி ஷம்சு சூரியன் மறைந்ததில் இருந்தால், இதா கரபதி ஷம் சூரியன் மறைந்தால் என்னது, சூரியன் மறைந்தால் தான் என்னது, சூரியன் மறைந்திருந்தால் என்னவாகின்றது, இந்த மஹரிபினுடைய வக்து நேரமாகிறது ஆரம்பமாகிறது. அப்ப மஹரிபினுடைய வக்து ஆரம்பமாகிறது என்ன, அதனுடைய துவக்க நேரம் என்னது, சூரியன் மறைவதிலிருந்து. அப்ப சூரியன் மறைந்தால் அதனுடைய நேரமாகிறது. ஆரம்ப நேரம் என்னது, சூரியன் மறைந்ததற்கு பின்பதாக மஹரிபுடைய நேரம் ஆரம்பமாகிறது. பாருங்க, வாஹிரு வக்திஹா அந்த மஹரிபினுடைய இறுதி நேரமாகிறது. மாலம் மாலம் ஷஃபக்கு மறையாத காலமறை, ஷஃபக்கு மறையாத காலமறை. அப்ப எப்பொழுது ஷஃபக்கு மறையாமல் இருக்குமோ அந்த காலமறை. இங்க ஷஃபக்குன்னே அர்த்தம் வைங்க, பின்னாடி ஷஃபக்குறது என்ன நமக்கு தெளிவாக சொல்லி தருவார்கள். பாருங்க, அப்ப ஷஃபக் என்பது மறையாமல் இருக்கும் வரை என்னவாக இருக்கின்றது, மஹரிபினுடைய இறுதி நேரம் இருக்கு. ஆரம்ப நேரம் என்ன, சூரியன் மறைந்ததிலிருந்து ஷஃபக் மறையும் வரை என்ன செய்து கொள்ளலாம், மஹரிபுடைய நேரமாக இருக்கின்றது. இப்ப சொல்லுவாங்க பாருங்க, சஃபக்னா என்ன சொல்லுவாங்க பாருங்க, வஹுவ அந்த ஷஃபக் ஆகிறது பயாவுல்லதி ஃபி உஃப்லி ஃபில் உஃப்லி பஅதல் ஹும்ரதி. இந்த அபீ ஹனீஃபத அபூ ஹனீஃபா இடத்தில் சிகப்பு நிறத்திற்கு பின்னால் உஃப்கிலே மேல்வானத்தில் உண்டாகக்கூடிய ஒரு வெண்மைக்கு தான் என்ன சொல்லப்படும், சஃபக் என்பதாக சொல்லும். ஷஃபக்னா என்ன, வயாலுல்லதி ஃபில் உஃப்கிலே உண்டாகக்கூடிய ஒரு வெண்மை. எப்படிப்பட்ட வெண்மை, சிகப்பு நிறத்திற்கு பின்னால் உண்டாகக்கூடிய ஒரு வெண்மைதான் என்னது அவனிடத்திலே ஷஃபக்கு. அப்ப இது ஒரு கவுல். அடுத்து பாருங்க,
وقال அபு யூசுப் முஹம்மது இமாமும் அபு யூசுப் அவர்கள் கூறினார்கள், ஹுல் ஹும்ரத்து, அதுதான் என்னது, அந்த ஹும்ரத் என்பதுதான் ஷஃபக். ரெண்டு கவனிக்கணும். அபு ஹனீஃபா இமாமுடைய கவுலின் பிரகாரம் ஹும்ரத்திற்கு, அந்த சிவப்பு நிறத்திற்கு பின்னால் உண்டாகக்கூடிய வெண்மை தான் ஷஃபக் என்பதாகவும், இமாம் சாஹிபின் இடத்திலே அந்த வெண்மை அல்ல, அந்த சிகப்பு தான் ஷஃபக் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப இந்த இரண்டு அடிப்படையின் பார்க்கும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா இடத்திலே மஹரிபினுடைய நேரம் கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். இமாம் சாஹிபின் இடத்திலே மஹரிபுடைய நேரம் கொஞ்சம் குறுகியதாக இருக்கும். ஏன்? ஹும்ரத்தின் மறைந்து விட்டால் என்னவாகிவிடும், அவரிடத்திலே மஹரிபுடைய நேரம் முடிந்துவிடும். அதே அபு ஹனீஃபா இடத்திலே ஹும்ரத் மறைந்ததற்கு பின்னால் அந்த வெண்மை மறை இருக்கும் பொழுது அவரிடத்தில் நேரம் கூடுகின்றது. அப்ப ரெண்டு கவுல் பிரகாரம் என்னவாக இருக்கின்றது, மஹரிபுடைய முடிவு நேரம் இருக்கின்றது. இங்கே பத்துவமான கருத்து இமாமுடைய கவுல் பிரகாரம் எனது இந்த வெண்மை தான், எனது அபு ஹனீஃபாவுடைய வெண்மையின் பிரகாரம் தான் எனது மஹரிபுடைய முடிவு நேரம் இருக்கின்றது. அப்ப இதுதான் என்னது, மஹரிபுடைய நேரமாக இருக்கிறது. அடுத்து அதற்கு பின்னாலே இஷாவுடைய நேரம் வந்துடும். மகரிப் முடிஞ்சு அடுத்து என்னவாக வருகின்றது, இஷா வருகின்றது. ஷஃபக்குங்கிற ரெண்டு நேரம் கொடுத்தாங்க. இப்ப அந்த அடிப்படையில என்னவாகும், இஷாவினுடைய ஆரம்ப நேரம் மாறும். பாருங்க, அவ்வளவு வக்தில் இஷாயினுடைய ஆரம்ப நேரம் ஆகிறது. இதா ஹாபஸ் ஷஃபக்கு, இதா அகாபஸ் ஷஃபக்கு, ஷஃபக் மறைந்தால். அப்ப நம்ம பார்த்தோம் ரெண்டு கருத்து இருக்குல்ல, ஷஃபக்குங்கிற அடிப்படையில் என்ன ரெண்டு கருத்து இருக்கு. அபு ஹனீஃபா இடத்துல வெண்மை மறைவது, சாயிபின் இடத்துல அந்த சிவப்பு மறைவது. அப்ப ரெண்டு ஒரு இடத்துல என்ன செய்யும், இஷாவினுடைய துவக்க நேரம் மாற்றம் ஏற்படும். அவங்க இடத்துல என்ன, இஷா, அதாவது அபு ஹனீஃபா இடத்திலே இஷாவினுடைய நேரம் குறைவாகும், சாயிபின் இடத்துல இஷாவுடைய நேரம் கூடுதலாக இருக்கும். சில பகுதிகள், சில வினாடிகள், சில என்னது ஒரு 10 நிமிடங்கள் இல்ல 5 நிமிடங்கள், இந்த அளவு தான் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்ப ஷஃபக்கு மறைந்ததிலிருந்து தான் இஷாவினுடைய ஆரம்ப நேரம். வாஹிர் வக்தி அதனுடைய இறுதி நேரமாகிறது. இந்த இஷாவினுடைய இறுதி நேரமாகிறது. மாலம் எத்லோ இல் ஃபஜ்ர், மாலம் எத்லோ இல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் என்னது, ஃபஜ்ர் மூணா, இந்த ஃபஜ்ரை கொண்டு நோக்கம் என்ன, அதாவது ஃபஜ்ருடைய நேரத்தை கொண்டு இங்க நோக்கம் என்னது, ஃபஜ்ருல் அவ்வல். ஃபஜ்ருல் அவ்வல் இல்ல, சாரி, ஃபஜ்ரு சானி. என்னது, மாலை எத்லோ இல் ஃபஜ்ரை கொண்டு நோக்கம் ஃபஜ்ரு சானி. ஃபஜ்ரு சானியை கொண்டு தானே ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது. அப்ப ஃபஜ்ரு சானி என்று சொல்லப்படக்கூடிய நேரம் உதிக்காமல் இருக்கும் வரை என்னவாக இருக்கின்றது, இந்த இசாவினுடைய இறுதி நேரமாக இருக்கு. மாலம் எத்லோ இல் ஃபஜ்ரு, ஃபஜ்ரு சானி உதிக்காத வரை எனது அதனுடைய இறுதி நேரமாக இருக்கின்றது. அப்ப ஃபஜ்ரு என்னது, மஹரிபுடைய நேரம் ஷஃபக்கு மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர சானி உதிக்கும் வரை, ஃபஜ்ரே சானி என்னது, ஃபஜ்ரே சானி உதிக்கும் வரை. அப்ப ஃபஜ்ரே சானி உதிக்கல, மாலை மெத்லில் ஃபஜ்ர். அப்ப என்னது, ஃபஜ்ரு சானி உதிக்காமல் இருக்கும் வரைனா அப்ப என்னது, ஃபஜ்ரே சானி உதிக்காமல் இருக்கும்னா, இப்ப ஃபஜ்ரு சானி உதித்து விட்டால் என்ன, இசாவுடைய நேரம் முடிந்துவிடும். உதிக்காத வரை என்ன செய்து கொள்ளலாம், இசாவை தொழலாம். அதே ஃபஜ்ரை அவ்வல்ல கூட என்ன செய்து கொள்ளலாம், இசாவை நாம் தொழுது கொள்ளலாம். அடுத்து பாருங்க, கடைசி என்ன பார்க்க போறோம், அவ்வளு ஓ அவ்வளுல், அதாவது வித்தருடைய நேரம் பார்க்க அவ்வளுல் வக்தில் வித்ரி, வித்தருடைய நேரம் ஆகிறது. பேதல் இஷாய், இஷாக்கு பின்னால் ஆகும். அப்ப என்ன செய்யணும், வித்திர தொழுவது இஷாக்கு பின்னாடி. சில பேர் இஷாக்கு முன்னாடி வித்திர தொழுவது என்ன செய்யலாம், கூடுமா கேட்டா கண்டிப்பா கூடாது. ஏன், இஷாவினுடைய நேரத்துலதான் வித்திர தொழும். இஷா தொழுவதற்கு பின்பதாக தான் வித்தருடைய நேரம் என்பதாகவே ஆரம்பமாகிறது. அப்ப பேதல் இஷாக்கு பின்னாடி தான் வித்தருடைய ஆரம்பமாகின்றது. ஒருத்தன் 10 மணிக்கு இஷா தொழுதானா அப்ப 10 மணிக்கு தான் அவனுக்கு வித்தருடைய நேரம் ஆரம்பமாகிறது. அடுத்து பாருங்க, வாஹிர் வக்தி அதனுடைய இறுதி நேரமாகிறது. மாலம் எத்லோ இல் ஃபஜ்ரு, அதே போன்று இஷாவுடைய முடிவு நேரம் எது வரைக்கும் இருக்கின்றதோ அது வரைக்கும் தான் எனது வித்தருடைய முடிவு நேரம் இருக்கின்றது. அப்ப ஃபஜ்ர் வந்து எனது உதிக்காமல் இருக்கும் வரை என்ன செய்து வேண்டும், இந்த வித்தருடைய நேரமாகிறது, முடிவு நேரமாகின்றது இருக்கின்றது. அப்ப இஷா தொழுதற்கு பின்பதாக இருந்து ஃபஜ்ரே சானி உதிக்காத காலம் வரை என்னவாக இருக்கின்றது, இந்த வித்தருடைய நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் தொழுது வித்திரை தொழுகளோ ஜாயிஸா இருக்கின்றது. இங்க என்ன ஒரு ஷரத்து, இஷாவை தொழுதற்கு பின்பாக தான் இந்த வித்தரனுடைய நேரம் என்பது ஆரம்பமாகின்றது. அப்ப இஷாக்கு முன்னால் வித்திரை தொழுவது என்பது நம்மிடத்தில் கூடாத ஒன்று. ஏன், நேரம் வருவதற்கு முன்னால் தொழுவது தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்ஷா அல்லாஹ். அப்ப நாம் இன்னைக்கு என்ன செய்தோம், இந்த பாடத்தில் முழுவதுமாக என்ன செய்தோம், நாம் தொழுகையினுடைய 5 தொழுகை போன்று அதே போன்று வாஜிபான வித்தனுடைய நேரங்களையும் நாம் இந்த பாடத்திலே பார்த்தோம். இன்று எதை படித்தோமோ அதை புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.